குழந்தைகளே, உங்களுக்கு இந்த பாட்டியின் வணக்கம். இன்று நாம் ஒரு அழகான குட்டி கதையுடன் வந்திருக்கிறோம். கதை எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு காட்டில் ஒரு ஆந்தை, ஒரு முயல், ஒரு அணில், மூன்றும் நண்பர்களாக இருந்தன. மூன்றும் சந்தோஷமாக காட்டில் ஓடியாடி சுற்றித் திரிந்து பழங்கள், காட்டில் கிடைக்கும் வகை வகையான தின்பண்டங்கள் எல்லாவற்றையும் பொறுக்கி தின்று வாழ்ந்தன. மூன்றும் இணை பிரியாத நண்பர்கள். மரத்தில் இருக்கும் ஒரு பொந்தில் அழகிய வீடமைத்து அதில் முயலும் அணிலும் ஒற்றுமையாக இருந்தன. மரத்திற்கு மேல் உள்ள பெரிய கிளையில் உள்ள பொந்தில் ஆந்தை வசித்து வந்தது. இதில் ஆந்தை வயதானது, மிகவும் புத்திசாலி. முயல் மிகவும் சுறுசுறுப்பானது, ஆனால் மென்மையான மனம் கொண்டது. அணில் குட்டியோ துரு துரு என்று ஓடி ஓடி விளையாடும். அது செய்யும் சேட்டைகளை எல்லாம் பார்க்க சிரிப்பு சிரிப்பாக இருக்கும். இப்படி இருக்கையில் ஒரு நாள் அணில் என்ன செய்தது? தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது முயல் அருகில் உள்ள ஒரு பூச்சாடியை தவறிவிட்டு உடைத்து விட்டது. உடைந்தவுடன் முயல் தூங்கிக் கொண்டிருந்தது. அணிலுக்கு பயம் வந்துவிட்டது. உடைந்த பூச்சாடியை எடுத்துக்கொண்டு சென்று அங்கு அருகே உள்ள ஒரு புதரில் மறைத்து வைத்து விட்டது. தூங்கி எழுந்த முயல், எங்கே என்னுடைய பூச்சாடியை காணவில்லை? எனக்கு பூக்கள் என்றால் ரொம்ப பிடிக்கும் அல்லவா? யார் என் பூச்சாடியை ஒடித்து விட்டார்கள் பூச்சாடியை என்று ஜாடியை தேடி தேடி அழுதது. அணிலோ பயந்து கொண்டு பேசாமல் இருந்துவிட்டது. மரத்தில் உள்ள ஆமை அணிலை கூப்பிட்டு சொன்னது, இதோ பார், நாம் மூவரும் நண்பர்கள். உன் நண்பன் அழும்பொழுது உனக்கு பாவமாக இல்லையா? நீ ஒளித்து வைத்ததை நான் பார்த்தேன். நீ சென்று அவனிடம் தைரியமாக உண்மையை சொல்லிவிடு. தவறுதலாக கீழே விழுந்து நான் தான் உடைத்து விட்டேன் என்று. அப்புறம் பார் என்று சொன்னது. அணிலும் பயந்து கொண்டு சென்று, நண்பா முயலே, நான் தான் உன் பூச்சாடியை ஏறி விளையாடும் பொழுது கீழே தள்ளி உடைத்து விட்டேன். என்னை மன்னித்து விடு என்று சொல்லி உடைந்த பூச்சாடியை கொண்டு வந்து நீட்டியது. உடனே அணிலும் முயலும் சேர்ந்து ஆமையிடம் கேட்டது. ஆமை சொன்னது, நான் இந்த மரத்தில் இருக்கும் கம், அதாவது பசையை வழித்து தருகிறேன், நீங்கள் இந்த பூச்சாடியை ஒற்றி விடுங்கள் என்று கூறியது. ஸோ அணிலும் முயலும் ஆந்தையும் சேர்ந்து கொண்டு அந்த பூச்சாடியை பசை தடவி அழகாக ஒட்டிவிட்டன. ஒட்டி அதன் மேல் அழகிய பூக்களை எல்லாம் வரைந்து புதிய பூச்சாடியாக அதை மாற்றிவிட்டது. மூவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டனர். தங்களுடைய அழகிய வேலைப்பாடுடைய பூச்சாடி வீட்டிற்கு ரொம்ப அழகாக இருப்பதாக பெருமையுடன் பார்த்து கொண்டிருந்தனர். வயதான ஆமை சொல்லியது, நண்பர்களே, நாம் மூவரும் நண்பர்கள். கஷ்டமோ சுகமோ ஒருவருக்கொருவர் உண்மையாக இருப்பதுதான் நல்ல நட்புக்கு அழகு என்று. குழந்தைகளே, உங்களுக்கு இந்த கதை பிடித்ததா? இதில் இன்று ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். இனிமையான வார்த்தைகளை விட இனிமையாக முயற்சி எடுத்து ஒன்றாக இருப்பதுதான் நல்லது. நல்ல நட்பு என்றைக்கும் நன்மையே பயக்கும். உங்களுக்கு இந்த கதை புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். இப்பொழுது ஒரு அழகிய ஸ்லோகம் உங்களுக்காக. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா குருர் சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. குழந்தைகளே, வாழ்த்துக்கள்.